நாங்கள் புதிய ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நிறைய பிள்ளைகளுக்கு செய்ய முடியுமான ஒரு பகுதி தான் வரைவு பகுதி. இது தரம் 10 மாணவர்களுக்கு 2ஆம் தவணைக்குரிய வரைவு பகுதி. y சமன் x வர்க்கம் sin4 அப்படின்ற வடிவம். ஓகே, அப்போ முதலாவது கேள்வி என்னென்றா பிள்ளைகள், x சமன் 1 ஆகும்போது y-யின் பெருமானத்தை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்குது. அப்போ எங்களுக்கு சமன்பாடு தெரியும். என்ன சமன்பாடு பிள்ளைகள்? y சமன் x வர்க்கம் sin4. கேள்வி என்ன எங்கட? இதான் கேள்வி. x சமன் 1 ஆகும்போது yக்கு என்ன பெருமானம் வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள் பிள்ளைகள், நான் இதுக்கு எக்ஸுக்கு பதிலாக 1 பிரதியீடு செய்ய போகிறேன். அப்போ y சமன் எக்ஸுக்கு பதிலாக நான் 1 பிரதியிட்டால் 1 வர்க்கம் sin4 அப்படின்ட்டு வரும். அப்போ y சமன் 1 வர்க்கம் 1 பிள்ளைகள் 1 sin4. ஓகே, அப்போ 1 sin4 அப்படின்றால் sin3. நிறைய பிள்ளைகளுக்கு சய இலக்கங்களுக்கு இடையிலான கூட்டல் கழித்தலில் நிறைய பிரச்சனை இருக்குது. இதில் பிள்ளைகள் இந்த 1க்கு முன்னால் சக இருக்கின்றது விளங்கணும். ஒரு நம்பருக்கு முன்னால் ஒரு அடையாளம் போடுபடலை அப்படின்னால் சக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே சக 1 sin4 அப்படின்றது நீங்கள் விளங்கணும் பிள்ளைகள். இப்போ என்னென்றால் இதில் நீங்கள் சிம்பிளாக விளங்கி கொள்ளலாம். சக 1 இதில் இருக்கக்கூடிய சய 1ஓடு சேர்ந்து நியூட்ரல் ஆகும். ஆகவே பேலன்ஸாக இருக்கிறது என்ன பிள்ளைகள்? sin3. அப்படி தான் விளங்கி கொள்ளணும் நீங்கள். சிம்பிளான ஒரு விஷயம். அடுத்தது பாருங்கள், கேள்வி என்ன? அடுத்த கேள்வி எங்களுக்கு x, y அச்சுக்களின் 10 சிறிய பிரிவுகளை ஒரு அலகாக கொண்டு மேலே தரப்பட்டுள்ள சார்பின் வரைவை வரைக. அப்போ இந்த சமன்பாட்டுக்குரிய வரைவை நாங்கள் இந்த ஆள்கூறு புள்ளிகளை பயன்படுத்தி 10 சிறிய பிரிவுகளை ஒரு அலகாக கொள்ளணுமாம். அப்போ எங்களுக்கு தெரியும், வரைவு தாளில் பிள்ளைகள் இப்படி 10 சின்ன பாக்ஸ் இருக்கும். அந்த 10 சின்ன பாக்ஸுக்கு நான் ஒரு பிரிவு, அதாவது இங்கே 0லேருந்து நான் 1 அப்படின்னு போடுவேன் 10 சிறிய பிரிவுகளுக்கு. அப்போ இங்கே எனக்கு ஆள்கூறு புள்ளி தெரியும். sin3, 5, sin2, 0, sin1, 3. ஏன்னா ஆள்கூறு புள்ளியில் முதலாவது நாங்கள் x எழுதுவோம், ரெண்டாவது y எழுதுவோம் அப்படின்றது தெரியணும் பிள்ளைகள். அப்போ இந்த ஆள்கூறு புள்ளிகளை நான் பயன்படுத்தி வரைவை வரைந்தால் இப்படி ஒரு வரைவு உங்களுக்கு கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? இப்போ பாருங்கள், இந்த வரைவு எதனால் திரும்பிட்டு போகுது பிள்ளைகள்? sin4ஆல். உங்களோட சார்பின் சமன்பாடு y சமன் x வர்க்கம் sin4. அப்போ இங்கே sin4 வருது, அதே மாதிரி இங்கே sin4ஆல் திரும்பிட்டு போகுது அப்படின்றது கிளியராக இருக்கணும். ஓகே, அப்போ நாங்கள் இந்த இப்படி வரைவு இப்படி கீழே வந்து இப்படி போகிறதால பிள்ளைகள் இது ஒரு இழிவு வரைவு. இந்த sin4 என்பது y இழிவு சமன் sin4ன்னு நாங்கள் நோட் பண்ணலாம் பிள்ளைகள். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இது விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி என்னன்றதை பார்ப்போம். நீங்கள் புள்ளிகளை வச்சு வரைகிற நேரம் இப்படி ஒரு வரைவு தான் உங்களுக்கு கிடைக்கும். கேள்வி பாருங்கள் பிள்ளைகள், அடுத்தது என்னென்று சொன்னால் இதில் வர கேள்வி என்னென்னு நாங்கள் பார்ப்போம். இதில் வர முதலாவது கேள்வி, திரும்பட்புள்ளியின் ஆள்கூறுகளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்கிறான். அப்போ திரும்பட்புள்ளின்றா பிள்ளைகள், இப்போ பாருங்கள், இந்த வரைவு இதால் தான் திரும்பிட்டு போகுது அப்படின்றது விளங்கணும். அப்போ திரும்பட்புள்ளின்னு சொல்கிறது இந்த புள்ளி தான் பிள்ளைகள். அப்போ இந்த புள்ளியோட ஆள்கூறு பார்த்தீங்கன்னா அப்படியோ நேராக பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எக்ஸ்ர பெருமானம் 0 இருக்கும். அப்போ இங்கே அப்படியோ பார்த்தீங்கன்னா வைர பெருமானம் என்ன பிள்ளைகள்? sin4. அப்போ 0, sin4 என்பது தான் இதில் திரும்பட்புள்ளியின் ஆள்கூறு. அப்போ அதுக்குரிய ஆன்சரை நாங்கள் நோட் பண்ணுவோம். திரும்பட்புள்ளியின் ஆள்கூறு 0, sin4. ஓகே, இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இது எங்களோட முதலாவது கேள்விக்கான ஆன்சர். இது நாங்கள் 3வது கேள்விக்கான ஆன்சர். 2வது கேள்விக்கான ஆன்சர் என்ன பிள்ளைகள்? வரைவு வரைகிறது. 3வது கேள்வியை 4வது கேள்வியை பாருங்கள் பிள்ளைகள். சார்பு மறையாக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சை எழுதுக. அப்போ சார்பு மறையாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ பிள்ளைகள் கவனிங்க, எங்களோட சார்பை நாங்கள் எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்றது விளங்கணும். இப்போ பாருங்கள் பிள்ளைகள், எக்ஸ் அச்சு இந்த இருக்குது. இந்த எக்ஸ் அச்சுக்கு மேலே வைர பெருமானங்கள் எல்லாம் நேர் பெருமானங்கள்.
அப்போ பிள்ளைகள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். எக்ஸ் அச்சுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த வரைவின் பகுதி, இந்த துண்டும் சார்பு நேராக உள்ள பகுதி அப்படின்றது விளங்கணும். ஏனென்றால் பிள்ளைகள் எக்ஸ் அச்சுக்கு மேலே வைர பெருமானம் எல்லாமே நேர்பெருமானங்கள். அப்போ எக்ஸ் அச்சுக்கு மேலே உள்ள வரைவின் பகுதி இது ரெண்டும். ஆகவே இது ரெண்டும் என்ன, நேராக உள்ள பகுதி. ஓகே, அடுத்தது பிள்ளைகள் இது எக்ஸ் அச்சு. இந்த எக்ஸ் அச்சு கீழே உள்ள இந்த பகுதியை நாங்கள் சொல்றது மறையாக உள்ள பகுதி, மறையாக உள்ள பகுதி அப்படின்றது விளங்கணும். இப்போ எங்களோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், சார்பு மறையாக அதிகரிக்கும் அப்படின்ற இன்னொரு வசனம் வந்திருக்குது. இப்போ அதையும் பார்ப்போம். இந்த பகுதி பிள்ளைகள் சார்பு குறைகிறது, இதுவும் குறைகிறது, இது அதிகரிக்கிறது, இதுவும் அதிகரிக்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க சார்பு மறையாக அப்படின்றால் எக்ஸ் அச்சு கீழே வரணும், ரெண்டு பகுதி இருக்குது. அப்போ இந்த பகுதியும் இந்த பகுதியும் சார்பு மறை பகுதியில் ரெண்டு பகுதி இருக்குது. இந்த பகுதி குறையுது பிள்ளைகள், இது அதிகரிக்குது. அப்போ எங்களுக்கு சார்பு மறையாக என்னென்று இருக்குது பாருங்க, சார்பு மறையாக அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறான். அப்போ சார்பு மறையில் எது அதிகரிக்கிற பகுதி, இந்த அதிகரிக்கிற பகுதி. அப்போ இது விளங்கணும் பிள்ளைகள். அப்போ சார்பு மறையாக அதிகரிக்குது, இதுதான் அப்போ அதிகரிக்கிற பகுதி. இந்த அதிகரிக்கிற பகுதியில் எக்ஸின் வீச்சுனா இந்த துண்டும் இந்த துண்டுலையும் எக்ஸில் பெருமானம் என்ன அப்படின்றத நாங்கள் பார்க்கணும். இப்போ கவனிங்க பிள்ளைகள், இவ்விடத்தில் எக்ஸில் பெருமானம் 0, இங்கே எக்ஸில் பெருமானம் 2. அப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த பகுதி தான் அந்த வீச், இந்த பகுதியை நாங்கள் குறிப்பிடணும். எப்படி குறிப்பிடுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், எக்ஸில் பெருமானம் 0 விட பெரிதாக இருக்குது, 2 விட சிறிதாக இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் குறிப்பிடணும். இதுதான் எங்களோட 4வது கேள்விக்கான ஆன்சர். ஓகே, அடுத்தது பாருங்க, 5வது கேள்வி என்னண்டா பிள்ளைகள், சார்பை y அச்சின் நேர்த்திசை வழியே 7 அலகுகள் நகர்த்தும் போது 7 அலகுகள் நகர்த்தும் போது பெறப்படும் புதிய சார்பின் சமன்பாட்டை எழுதுக. புதிய சமன்பாட்டை தான் கேட்டிருக்கிறாங்க, வரைய சொல்லலை. அப்போ பாருங்க பிள்ளைகள், இங்கே இருக்கிற இந்த சார்பு 7 அலகுகள் y அச்சின் நேர்த்திசை வழியே, நேர்த்திசைனா மேல் நோக்கி பிள்ளைகள். அப்போ இது ஒரு அலகு, 2, 3, 4, 5, 6, 7, 7 சொன்னால் 3 போகும் பிள்ளைகள். அப்போ இந்த சார்பு இப்படியோ வந்து இந்த 3 திரும்பிட்டு போகும். அப்போ இந்த சார்புற சமன்பாடு தான் கேட்டிருக்கிறான். அப்போ பாருங்க பிள்ளைகள், நாங்கள் பார்த்தோம் இந்த சார்புற சமன்பாடு y சமன் எக்ஸ் வர்க்கம் sin 4. இங்கே sin 4 வாரதால் sin 4 திரும்பிட்டு போகுது. ஆகவே இந்த 3 திரும்பிட்டு போகிற சார்பின் சமன்பாடு, இது 3 திரும்பிட்டு போகுமாக இருந்தால் y சமன் எக்ஸ் வர்க்கம் சக 3, ஏன்னா சக 3 தான் திரும்பிட்டு போகுது. அது கிளியராக இருக்கணும். அப்போ கடைசி கேள்விக்கான ஆன்சர் என்ன பிள்ளைகள் வரப்போகுது எங்களுக்கு, y சமன் எக்ஸ் வர்க்கம் சக 3. இதுதான் இதர விளக்கம். இந்த வரைவு பகுதி விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நாங்கள் இப்படியான வினாக்கள் பார்க்கணுமாக இருந்தால் எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க பிள்ளைகள். அடுத்ததே நாங்கள் அடிக்கடி இலவசமான ஆன்லைன் வகுப்புகளும் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதுலேயும் நீங்கள் இணைய விரும்பினால் எங்களோட வாட்ஸ்அப் இலக்கம் போடப்பட்டிருக்குது. அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அது தொடர்பான தகவலையும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே.